அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேட்டுவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அட்மிஷன் ப்ராசஸ் வீடியோ பண்ணிகிட்ருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமானது, அது இன்று மார்ச் 11, 2022 இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் அண்டு ஆன்லைன் ஷீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் வருது. அது எப்போ வருது, எப்படி வருது, யாருக்கெல்லாம் இருக்குது, எப்படி அதை செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் அண்டு ஷீட் அலாட்மெண்ட் அப்படின்றது என்னங்க? இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 1 அப்படின்றத அட்டன் பண்ணியாச்சு. அதில் ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு அந்த ஸ்லைடிங்கில் என்ன சேஞ்சஸ், என்ன மாற்றம் இருக்குது? ஸ்லைடிங் பொறுத்த வரைக்கும் மேலே உள்ள காலேஜஸ் 10வது இடத்துல உங்களுக்கு கிடச்சிருந்துச்சி, ஸ்லைடிங் போட்டிருந்தீங்க. அது எப்படின்னா 9, 8, 7 இதில் எங்கே வேக்கன்சி இருந்தால் அந்த காலேஜ் உங்களுக்கு மாறி இருக்கும். அதனுடைய ரிசல்ட்டு இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஸ்லைடிங் போட்டவங்களுடைய இந்த காலேஜஸ் மாற்றம், கோர்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் அதனுடைய மாற்றம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைடிங். அந்த சீட் அலாட்மெண்ட் அப்படின்னு அது என்ன வார்த்தை? அது பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடிங் மேலே போக போக கீழே வந்துட்டு வேக்கன்சி க்ரியேட் ஆகிட்ருக்கும். அந்த வேக்கன்சிக்கு ஏற்கனவே கவுன்சிலிங் ஃபீஸு பே பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு இல்லை அந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு அது கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் த ரேங்க்கு கட் ஆஃப் எப்படி இருக்கோ அதை வச்சு அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே சீட்டு நாட் அலாட்டட் அப்புறம் அந்த கேட்டகரியும் ப்ளஸ் இந்த ஃபீஸு பே பண்ணாதவங்களும் யாருக்கும் எலிஜிபிலிட்டி, அவங்களுக்கு இதில் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. இது ஆல்ரெடி ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும். அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் 3000 பே பண்ணி க்யூவில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுவாங்க. அதுதான் ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட்டு. அவங்களுக்கு ஓகே, ஸ்லைடிங்கில் போகிறவங்களுக்கு திருப்பி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணுமானா தேவையில்லை. சப்போஸ் புதுசாக அவங்க அலாட் இருக்குது காலேஜ் கோர்ஸ் அப்படின்னா அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 11, அதை இன்னிலேருந்து 13 3 நாளைக்கு நடக்குது. 3 நாளைக்கு நடக்கிறதுல இன் பர்சன் எப்படி ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் போனாங்களோ CV 1, இது CV 2ன்னு பேர் இதுக்கு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் சொல்ல வந்தது இருக்குது. இந்த 2 டேட்டு ரிவைஸ்டு டேட்டு கொடுத்துருக்கு. ரிவைஸ்டு டேட்டு நத்திங் பட் 15/3. இன்றைக்கி 11/3 உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். 15, 16, 17 3 நாள் இன் பர்சன் மோடில் நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அட்டன் பண்ணணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 2 இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் அந்த ஸ்லைடிங் 1ல் ஆப்ஷன் கொடுத்துருக்கவங்களுக்கும் ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாக அலாட்மெண்ட் பண்ணவங்களுக்கும் இவங்களுக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் டவுட் வரும். என்னென்னா, சார் இப்போ இந்த கவுன்சிலிங்கில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நான் போகிறேன், ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு, நான் ஸ்லைடிங் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்லைடிங் கொடுக்கலாம். தாராளமாக ஃபஸ்ட்டில் எப்படி கொடுத்தாங்களோ ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஃபஸ்ட்டு பேஸில் அதே மாதிரி நீங்களும் கொடுக்கலாம். ஸோ இது அடுத்த ரிசல்ட்டு அடுத்து வரும். நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஸ்லைடிங், ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ரிசல்ட்டு, அப்புறம் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.